இங்கு அமர்ந்திருக்கும் நமது ரெட்டிகுல சொந்தங்கள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த பணிவார்ந்த வணக்கங்கள். நான் ஓசூரில் வழக்கறிஞராக தொழில் புரிந்து வருகிறேன். ஓபிஆர் ரெட்டி நல சங்கத்தின் செயலாளராக இருக்கிறேன். நாங்கள் ஓசூரில் சங்கம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகிவிட்டது. முதலாக வெளியூரில் இருந்து ஓசூருக்கு புலம்பெயர்ந்த ரெட்டி குலங்கள் திருநெல்வேலி, மதுரை அதிலிருந்து ஆரம்பித்தோம். நாங்கள் அப்படியே பிறகு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி திருச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம் எல்லாரையும் சேர்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 280 குடும்பம் வெளியூர் ரெட்டியார்கள் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளூர்லேயே ஓசூர் ரெட்டியார்கள் ஜாஸ்தி. ஒசூர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக ரெட்டி டாமினேட்டட் ஏரியா. ரெட்டியிலேருந்து தான் எம்எல்ஏஸ் இருக்காங்க, ரெட்டியிலேருந்து தான் செலக்ட் ஆவாங்க. ரெட்டி அங்கே டாமினேட்டிங்கோடு இல்லாமல் எல்லா பிஸ்னஸ்லேயும் லீடர்ஸாக இருக்காங்க. நம்ம ஒய்விஎஸ் வந்திருக்காரு, சீனிவாஸ் ரெட்டி வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருக்காங்க. பட் என்னென்னா பார்டரில் இருக்கிறதுனால அவங்க கர்நாடகாவோட லிங்கில் நிறைய இருந்தாங்க. நாங்கள் எல்லாரையும் அவங்களுக்கும் அவங்களோட இணைஞ்சு தருமபுரி ரெட்டி நலசங்கமாக ஆரம்பித்தோம். அதுலேயும் நாங்கள் சேர்ந்துருந்தோம். இப்போ நாங்கள் ஓசூர் ரெட்டி நல சங்கமாக பதிவு பெற்ற சங்கமாக பண்ணிவிட்டு, தருமபுரி சங்கமும் பதிவு பெற்ற சங்கமாக பண்ணிவிட்டு, இப்போ 2 சங்கமும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. வெளியூரோடு ஓசூரில் ஒரு இடம் வாங்கி ஓசூரில் நாங்கள் ஒரு பில்டிங் கட்டி நாங்கள் அதில் ஒரு மாதம் ஒரு வருமானம் மாதம் வர்ற அளவுக்கு நாங்கள் வளர்த்துருக்கோம். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஐயா சொன்னார், தென் தமிழகம் மதுரை, திருமங்கலம், கள்ளிக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஏரியாவிலேருந்து யாருமே வரலன்னு. இந்த சங்கத்துக்கு 3000 ரூபா கொடுத்துட்டு வரலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நம்மளோட இனம் வளரணும்னு ஒரு மனசுக்குள்ளே இருந்தால் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனாவது பண்ணியிருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஊரில் இருக்க சங்கத்து பிரதிநிதிகள் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போகணும். விருதுநகர், மதுரையில் இதுவரைக்கும் ரெட்டியார் சங்கங்கள் இருக்கு, சொந்த இடங்கள் இருக்கு, அவங்க ஒரு பில்டிங் கட்டலை. விருதுநகரில் இருக்கு 1 ஏக்கர் இருக்கு. நான் விருதுநகர்காரன் தான், ஒசூரில் செட்டில் ஆகி 30 வருஷம் ஆச்சு. அதே விருதுநகரில் 1 ஏக்கர் நிலம் இருக்கு, இன்னும் ஒரு சின்ன கடை கூட கட்ட முடியல. கள்ளிக்குடியில் 1 ஏக்கர் நிலம் இருக்கு, ரெட்டியார் சங்கத்துக்கு தான் ஒரு சின்ன வேலை கூட நடக்கல. மதுரையில் இருக்க நம்ம ரெட்டியார் சங்க பில்டிங்க நம்மளால ரெக்கவர் பண்ண முடியல. நமக்குள்ள இருக்க பிரிவினைகளை எல்லாம் ஒதுக்கிட்டு டேக்பான் ரெட்டி நல சங்கம் எல்லா விதமான மாநிலங்களையும் ஒருங்கிணைக்கிற வேலைகளில் இறங்கியிருக்காங்க. எல்லா மாநிலத்து பிரதிநிதிகளும் ஒருங்கிணைச்சு பண்றாங்க. இப்ப காலையில சொன்னாரு, சத்தீஸ்கர் அண்ட் மகாராஷ்டிரால கூட நம்ம ரெட்டியார்ஸ் இருக்காங்கன்னு. அப்போ ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்க ரெட்டியார்ஸும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் இருக்காங்க, நம்ம இதில் டெக்னோக்ராட்ஸ் நிறைய இருக்காங்க, எல்லா தொழிலையும் வளர்ந்தவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு 1000 சதுரடி இடம் இருந்தால் வாடகைக்கோ இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பேட்டரி கார் சார்ஜிங் பண்ணுற யூனிட்டு எல்லா ஏரியாலையும் போடுறதுக்கு, டீலர்ஷிப் தர்றதுக்கு டெல்லியை சேர்ந்த கம்பெனி ரெடியாக இருக்குது. என்டர்பிரனர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மைசூர் ஃபில்டர் காப்பின்னு சொல்லி நாமக்கல்ல ஒரு ரெட்டியார் கும்பகோணம் டிகிரி காப்பி மாதிரி மைசூர் ஃபில்டர் காப்பியை ப்ரொமோட் பண்ணி டீ கடை வச்சவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. ஆர்டினரி வெள்ள பண்ணி இன்னைக்கு சலூன் தொழிலில் நிறைய பேருக்கு தெரியும். சலூன் தொழில் பண்ணுறவங்கலாம் எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம அந்த காலத்தில் இருக்க இவங்க தான் பண்ணுறாங்கன்னு. இல்லை, சலூன் தொழிலை நடத்துகிறவங்க நிறைய பேர் ரெட்டியார்ஸு, உள்ள வேலை செய்கிறவங்க தான் வேற ஆளுங்க வேலை செய்கிறாங்க. ஸோ தொழில் எல்லா விதமான தொழில்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி நம்ம நமக்குன்னு ஒரு வங்கியை ஓப்பன் பண்ணி ஆகணும். நம்மளோட பணமெல்லாம் நம்ம அடுத்தவங்க பேங்க்ல போட்டிருக்கோம். நம்ம வங்கியை ஓப்பன் பண்ணி நம்ம மக்களுக்கு உதவுறதுக்காக பண்ணணும். இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ப்ராக்டிக்கலாக நான் இந்த ரெட்டியார் சங்க செக்ரட்டரியாக இப்போ சங்கத்தில் 20 வருஷமாக இருந்தேன். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக வேலை செஞ்சுருந்தேன். ரிசைன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கோபாலகிருஷ்ணன் அவங்களாம் கூப்பிட்டு நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கணும்னு பதவி கொடுத்தாங்க. எங்கள் இடம் 2000 வாங்கின இடத்த எடுத்து பில்டிங்கை கட்டி 2 வருஷம் ஆச்சு. பில்டிங்கை கட்டி இனகிரேட் பண்ணோம். வருஷம் குடும்ப விழா நடத்தினோம். இதே ஓசூரில் நாங்கள் ஒசூர் மட்டும் கிடையாது,
தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரு சின்ன கோரிக்கை என்னென்னா, ஓமந்தூரார் மணிமண்டபம் வந்து கட்டுறது, ஓமந்தூரார் பேரில் வந்து நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட நிறைய இடங்கள் இருக்குது. அரசாங்க இடத்துக்கு அந்தந்த சங்கங்கள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அரசாங்கத்தோட புறம்போக்கு இடங்களை மனு போட்டு அப்ரூவல் வாங்கி ஜீவோவில் போட்டு நம்ம வந்து இடம் வாங்கலாம். நம்ம யாரையும் வந்து பிடுங்கலை, அரசாங்கத்தோட அனுமதி பெற்றே பண்ணலாம். ஏன்னா சென்னை மாகாணத்தோட முதல் மந்திரியாக இருந்த ஓமந்தூராருக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வைக்கிறோம், ஓப்பன் பண்ணுறோம், அதே ஓமந்தூராரை வந்து நம்ம நினைவு மண்டபம் கட்டுறோன்னு சொல்லி நம்ம சங்கத்திலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். எல்லாரும் வேறு வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கலாம், வேறு வேறு தொழில்களில் இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைப்பு இருக்கிறதுக்கு நமக்குள்ள வந்து ஒரு டேட்டா பேங்க். இப்போ வந்து சட்டத்துறையில் நிறைய பேர் இருக்காங்க, டெக்னிக்கல் லைனில் நிறைய பேர் இருக்காங்க, மெடிக்கல் லைனில் நிறைய பேர் இருக்காங்க, அரசு அதிகாரிகள் நிறைய இருக்காங்க. இந்த கேஆர்டி அகாடமி வந்து நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை டெவலப் பண்ணுறாங்க. இப்போ ஒரு அரசாங்க வேலைக்கு நான் ஒரு 1 இயரோடு போனேன். அவர் போன உடனே என்னை சும்மா கூப்பிட்டு தான் போனார். அவரோட பிரச்சனைக்கு நான் வந்து துணைக்கு போனேன், அவ்வளோதான். அவரும் ஒரு வழக்கறிஞர். போன உடனே 1 இயர் வந்து தாசில்தார்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் சொந்தக்காரராமே, இவர் 1 இயர் அவர் 1 இயர், நீங்கள் இந்த சொந்தக்காரராமேன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்கள் எங்கள் சொந்தக்காரரா, சப் கலெக்டர் சொன்னார் உங்களை போய் பார்க்க சொன்னார். ஏன்னா தாசில்தார் ரெக்கமெண்ட் பண்ணால் தான் சப் கலெக்டர் ஆர்டர் போட முடியும். என்ன லிங்க் இருக்கு பாருங்க. 1 இயர் தான், கட்சி ஜாதியை சொல்லலை, நீங்கள் எங்கள் சொந்தக்காரர் தான் சொல்கிறாரு. போனவர் புரிஞ்சுக்கிறாரு, அப்போ நீங்களும் நாங்களும் சொந்தம் தானே, நீங்கள் ஒரு 1 இயர் நானும் ஒரு 1 இயர் தானே சொல்லி, ஏன்னா நீங்கள் சொன்னீங்களாமே நம்ம சொந்தக்காரர் வந்தார், அவர் சொன்னதை நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு நாளைக்கு லெட்டர் அனுப்புகிறேன், நீங்கள் அதை பார்த்து பண்ணுங்கன்னு இவர் சப் கலெக்டருக்கு சொல்கிறாரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஜாதிய மனப்பான்மையோடு இருக்காங்கங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சமுதாயத்தில் நம்ம படிச்சிட்டோம்ல, நம்ம எதுக்கு ஜாதியை பற்றி பேசணும், இது ஜாதி சங்கத்தினால எனக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறாங்க. நீங்கள் ஜாதி சங்கங்கிற ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டியாக இருக்கிற எல்லாருமே மெஜாரிட்டி ஆகணும்னா ஜாதி சங்கம் தான் மெயின். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வெளியே வரணும்னா எத்தனை பேர் வந்து ரெட்டியார்னு சொல்லி பேரை போடுறதில்ல. அந்த காலத்தில் வந்து ராமசாமி ரெட்டியார், துரசாமி ரெட்டியார்னு பேரை போடுவாங்க. இப்போ நாளடைவில் வந்து கஞ்சம ரெட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இந்த ரெட்டியாரை கட் பண்ணிவிட்டு வெறும் ரெட்டின்னு போட்டாங்க. பிறகு இப்போ அந்த ரெட்டியும் மறைஞ்சு இப்போல்லாம் மாடர்ன் நேம்ஸாக ஒவ்வொருத்தர் மாடர்ன் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சில ஜாதிகளில் வந்து அவங்க பேருக்கு பின்னாடி அந்த நாயுடவோ ரெட்டியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. ஓபிசி லிஸ்ட்டை பற்றி பேசினாங்க. ஓபிசி லிஸ்ட்டில் நாயுடுன்னா 15 நாயுடுஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. முதலியார்ஸு, கவுண்டர்ஸு, அவங்கெல்லாம் எதுவுமே மிஸ் பண்ணலை. அப்போ நம்ம ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து நம்ம ஆளுங்க வந்து பண்ணணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிறவங்கள வந்து மேலே கொண்டு வரணும். நம்ம வந்து அதுக்கு வந்து நம்மளோட ஐயா சொன்ன மாதிரி நம்மளோட ஒற்றுமையை காமிக்கணும்னா நமக்கு தெரியாமே நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கான ஏஜென்சிஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்களில் அவருக்கு துணையாக ஒவ்வொரு சங்கமும் நாங்கள் வர்றோம், நீங்கள் அழைப்புதல் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் இத்தனை பேர் வந்துடும்னு ஒரு கமிட்மெண்ட்டோடு இருந்திருந்தா தான் அவங்க ஃபர்தர் வந்து இந்த மாதிரி கருத்தரங்கள் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இளைஞர்களை சொன்னார். இன்றைக்கி வர இளைஞர்கள் வந்து எல்லாமே யூடியூப்பும் வாட்ஸ்அப்பு இதில் இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்போ அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஒரு டெக்னிக்கல் செமினார்ஸ் போடுறீங்க. அட்லீஸ்ட் நம்ம டெக்பான்லேருந்து ஒரு கான்ஃபரன்ஸ், வாட்ஸ்அப் மீட்டிங், குரூப் மீட்டிங் போட்டாவது டெக்னோக்ராட்ஸ்க்கு யாரையாவது ஒரு நல்ல பெரிய ஆளுங்களை வச்சு பேச வைக்கலாம். மேபி ரெஸ்பான்ஸ் மே ஸ்டார்ட் வித் 1, போக 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 கூடலாம். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் 100 பேர் சொல்லிக் கொடுக்கும்போது யாராவது ஒருத்தருக்கு அந்த ஐடியா பிடிக்கலாம். இன்னைக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ட்ரோன் மெக்கானிசம், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த 3மே இந்தியாவில் வந்து ப்ளூமிங் இண்டஸ்ட்ரியாஸாக இருக்குது. ஒரு செமிகண்டக்டரில் ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியை மட்டும் ஒரு சிங்கப்பூரில் ஒருத்தர் நம்மளால ஒரு ஜிஆர்எஃப் இருக்காங்க, குளோபல் ரெட்டி ஃபெடரேஷன், யாராவது சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்தில் இருக்கிறவங்க அந்த டெக்னாலஜியை வந்து இந்தியாவில் ஆரம்பித்தா எக்ஸ்போர்ட் சப்சிடியோடு சேர்ந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் இட் நீட்ஸ் 1000 crore 2000 crores. அந்த நேரத்தில் வீரமணி ஐயா சொன்ன மாதிரி இந்தியாவில் லோக்கலாக வந்து தொழில் முனைவோருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து முன்னாடி கொண்டு வரலாம்.
அப்போ வந்து ஃபாரின்ல இருக்கிற ஒரு ரெட்டி சமுதாயத்துக்கு இந்தியாவில் இருக்கிற ரெட்டி சமுதாய ஆளுங்களும் வளர்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஆப்ஷன் இருக்கு. நாங்கள் வந்து ஓசூரில் வந்து மெயின் பிஸ்னஸ் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அதுவும் வந்து ரோஸு, கேபேஜ், கேலிஃப்ளவர், இந்த மாதிரி எல்லா மெயினான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் தமிழ்நாட்டில் அங்கே தான் விளையுது. அதை ப்ரிசர்வேஷன் பண்ணி நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் ஆளுங்களையும் ஒயிட் சார், சீனிவாஸ் சார் எல்லாம் ஆல்ரெடி கோஆர்டினேட் பண்ணி பேசிட்டு அடுத்த கான்ஃபரன்ஸு நாங்கள் போட்டதுக்கானதையும் அவங்களோட ஒப்புதலோடு நான் வந்து பேசி சொல்கிறோன்னு சொல்கிறோம். ரொம்ப நன்றி. வாய்ப்பு காண்பது நன்றி.